Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா பிரெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை கல் மேல கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன். இதில 2 பிரெட் ஸ்லைசஸ் வெச்சுக்கிறேன். இத நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். மேல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆனதும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடுமே நல்லா டோஸ்ட் ஆகிட்ட பிறகு இந்த பிரெட் ஸ்லைசஸை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் இன்னைக்கு 4 பிரெட் ஸ்லைசஸை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரெட் ஸ்லைசஸையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். இது ஒரு அளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக மிக்சியில் அரைச்சி தக்காளி பியூரி கூட செஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். அடிக்கடி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது சிம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் அந்த பிரெட் ஸ்லைசஸில் ஊறி வரும். அப்போ தான் பிரெட் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவுமே 1 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் எசன்ஸ்லாம் நல்லா ஊறி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சூப்பரான எம்மியான பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.